வணக்கம் நண்பர்களே. இன்றைய பஞ்சாங்கம் 12/3/2026 மார்ச் மாதம். தமிழ் தேதி மாசி 28, விசுவாவசு வருடம், வியாழக்கிழமை. சூரிய உதயம் காலை 6:24க்கு உதயமாகிறது. இன்றைய திதி கிருஷ்ணபட்ச அஷ்டமி காலை வரை, பிறகு சப்தமி, பின்னர் அஷ்டமி ஆரம்பம். இன்றைய நட்சத்திரம் கேட்டை, பின்னர் மூலம், கரணம் கௌளவம். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 - 11:30 வரை, 5 மணியிலிருந்து 6 மணி வரை நல்ல நேரம் உள்ளது. கௌரி நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 - 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தயிர் எடுத்து செல்லலாம். சந்திராஷ்டமம் ரிஷபம் மிதுனம் ராசிக்காரர் சந்திராஷ்டமம். இன்றைக்கு சமநோக்கு நாள், மேல் நோக்கு நாளும் கூட. இன்றைய 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். மேசம் ராசி அன்பர்களே, இன்று வேலை தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம். புதிய தொடர்புகள் உருவாகலாம். உங்களுக்கு நன்மை தரும் நாளாக அமைகிறது. இன்றைக்கு ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனம் தேவை. முக்கிய முடிவுகளை இன்று எடுக்காமல் இருப்பது நல்லது. மிதுனம் ராசி அன்பர்களே, சில வேலைகள் தாமதமாகலாம். பொறுமையாக இருந்தால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் இன்று. கடகம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நண்பர்கள் உதவி கிடைக்கும் இன்று. சிம்மம் ராசி அன்பர்களே, புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் காணலாம் இன்று. கன்னி ராசி அன்பர்களே, பண விஷயங்களில் கவனம் தேவை. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் இன்று. துலாம் ராசி அன்பர்களே, சுமாரான நாள். முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சிந்தனை தேவை இன்று. விருச்சிகம் ராசி அன்பர்களே, நல்ல நாள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இன்று. தனுசு ராசி அன்பர்களே, புதிய திட்டங்கள் தொடங்கலாம். நல்ல நாள் இன்று. மகரம் ராசி அன்பர்களே, வேலை மற்றும் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் நாள் இன்று. கும்பம் ராசி அன்பர்களே, நண்பர்கள் உதவி கிடைக்கும். நல்ல செய்தி கேட்கலாம் இன்று. மீனம் ராசி அன்பர்களே, மன அமைதி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் இன்று. கந்தனருள் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.